ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த நாள்லையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், நம்மை திடப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார். நம்மை தப்புவித்த தேவன், இதுவரைக்கும் தப்பித்து வந்த ஆண்டவர் இனியும் நம்மை தப்புவித்து நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜீவனோடு நிற்கிறது ஆண்டவருடைய கிருபை தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் சீழ் பிதுக்குகிற ஆண்டவர். நேற்று வாலிபர் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நான் பிதிக்கிட்டு தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நேற்று இருந்த வழி இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நேற்றைய தினத்திலையும் வாலிபர் கூட்டத்தில் வாலிபர்கள் தம்பி தங்கச்சியோட பகிர்ந்திருந்தேன். உடல் ரொம்ப சூடாயிட்டனால முகத்தில் இந்த பகுதியில் பெரிய கட்டி இருந்தது. அது நைட்டு வந்து அது பிதுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, எப்பா வலிக்குதுப்பா விட்டா போதுன்ற மாதிரி இருந்தேன். ஆனால் ரிலீவ்டாக இருக்கேன். ஆமென். அதனால் மேற்பூச்சு எந்த அளவு உதவி செய்யும்னு எனக்கு தெரியலை. மேல்பூசாய் ஆற்ற வேண்டிய காயங்களாக ஆற்றுறதும் நல்லது. ஆனால் ரண வைத்தியம் கிளையாத்தில் பிசிந்தைலமும் ரண வைத்தியமும் உண்டு. ஆமென். அதனால் தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிக்ஷிக்கிறாரு. எப்பயும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் நான் சொல்கிறேன். பாத்திரம் ரெடி ஆகிட்டா, வெசல், இஃப் த வெசல் இஸ் ரெடி தென் பிளெஸிங்ஸ் வில் பி poured. அது ஊற்றப்பட்டுரும், அதுவாக வந்துடும். நம்ம போய் பெக் பண்ண தேவையில்ல. ஆண்டவரே ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரேன்னு என்ன பண்ண வேணாம். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நாங்கள் பெக் பண்ணியே பழகிட்டோம், எங்களை பிச்சைக்காரங்களாகவே விட்டுரு பிரிஸ்லின்ற மாதிரி இருக்குது. உண்மையா? அப்படியா இருக்கீங்களா என் கூட? ஆமாம், எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது தான். எப்பயுமே சொல்கிறத சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம வீட்டுக்கு பால்காரர் வந்து பால் ஊற்றுவார். ஆமாம் தானே? இல்லையா? ஊற்றுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் ஒரு பாத்திரம் திடீர்னு வந்து ஆறுன்னு அடித்து அம்மா பால் இல்லை ஐயா பால் அப்படின்னு வந்திருக்கிறாரு. சரின்ட்டு நம்ம ஓடி அவசரத்துக்கு என்ன பண்ணுறோம், நேற்று காலையில் வாங்கின பால் பாத்திரத்தில் தான் கொஞ்சம் மீந்து இருந்ததுன்னு நம்மளுடைய அன்பு கணவனோ மனைவியோ ஒரு டீயோ காஃபியோ போட்டு கொடுங்கன்னொன்னே, சரி பால் பாத்திரம் தானே, கடைசி பால் தானே, இதுக்காக என்ன இன்னொரு பாத்திரத்தை பண்ணணும்னு அதிலே கொஞ்சம் சூடாக்கி அதிலே கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, டீ பவுடரோ காஃபி பவுடரோ போட்டு சர்க்கரையோ போட்டு கலந்து சீனி போட்டு கலந்து நமக்கு ஒரு காஃபி ஊற்றி கொடுத்துட்டு வச்சுருக்காங்க. திடீர்னு பால்காரர் வந்தோடனே அந்த பாத்திரத்தை எடுத்து நல்லா பைப்பில் டேப்பில் அப்படியே அலசி மட்டும் ஊற்றிட்டு ஓடி போய் ஒரு 50 ரூபாய்க்கு பால் ஊற்றுங்கன்னா பால்காரர் என்ன சொல்லுவார்? ஏன் பாத்திரம் உமக்கு என்ன? நான் அப்படி பதில் சொன்னால் நீங்கள் பால்காரமாக இருந்தால் நீங்கள் என்னம்மா சொல்லுவீங்க? சரியான பைத்தியத்துக்கிட்ட சாயந்தரம் வந்து மாட்டியிருக்கு. ஆமாம் தானே? உண்மை தானே? கொஞ்சம் கெயின் வச்சுக்கோங்க பிரதர் என்னோட இதில். ஐயா உண்மை தானே ஐயா? உண்மை என்ன ஒரு மாதிரி பார்க்க? உண்மை தானே? ஏன் பாத்திரம் ஏன் காசு நான் கொடுக்குறேன், நீ ஊற்றிட்டு போ. உமக்கு என்னையா இந்த உரிமைன்னா பால்காரர் என்ன சொல்லுவார்? ஊற்றுவாரா இல்லை ஊற்ற மாட்டாரா? என்ன திமிரு பார்த்தீங்களா அந்த பால்காரருக்கு? ஐயா ரைட்டு தானே, திமிரு பிடிச்சவர் தானே அவர். இன்னைக்கு நிறைய நேரத்தில் தேவ சபை, தேவ பிள்ளைகள், தேவ குடும்பங்களாகிய நாம அப்படி தான் பிஹேவ் பண்ணுறோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த ஏர்லி மார்னிங்கில் காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைங்க பிளஸ்ஸிங்கான வெசலாக இருக்கிறாங்கன்றதை மறந்துட்டாங்க. ஆனால் பிளஸ்ஸிங்ஸை மட்டும், லார்ட் அவுட் போர் யுவர் பிளஸ்ஸிங்ஸ், அவுட் போர் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க, உங்களுடைய காரியங்களை செய்வேன் நீங்களே, நான் கன்ஃபஸ் பண்ணுறேன், எனக்கு கொடுங்க. கொடுப்பாரு. லெஃப்டில் ஒன்றும் ரைட்டில் ஒன்றும் தான். என்ன கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த பால் பாத்திரத்தை வைத்து தான் இந்த காலை வேலையில் நம்மளோட தெளிவாக ஒரு கண்டிஷனல் பிளஸ்ஸிங்கோட சொல்கிறாரு. சும்மா ஏதோ ஒன்றை தூக்கி அடித்தோம், நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போ, என் பாத்திரம் உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஹல்லேலூயா, எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஊற்றப்படட்டும்னாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். ஒரு 50 ரூபாய்க்கு பால் ஊற்றுற மனுஷனுக்கே அந்த 50 ரூபா பால் மேலே கரிசனை இருக்குன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய தகப்பன் நம்ம மேலே எவ்வளோ கரிசனையாக இருப்பார். நம்முடைய கேரக்டர், நம்முடைய ஃபேமிலி, நம்மளுடைய குணத்து மேலே எவ்வளோ ஒரு கரிசனை உள்ளவராக இருப்பார். ஆமென். அதனால் வாலிபர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், நான் விசுவாசிக்கிறேன். என்னைய சேர்மன் நான் மூணு சேர்மன் உங்களோட பகிரணுன்ட்டு ஆவியானவர் என்னை ஏவி கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு எடிஃபிகேஷனாக இருக்கும்.
அடைப்பட்ட தடைப்பட்ட அத்தனை கதவும் திறக்கும். என்னால் 100% சொல்ல முடியும். அல்லேலூயா. எங்க இடி வாங்கி மிதி வாங்கி வெக்கப்பட்டு அவமானப்பட்டு உடஞ்சி இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு வந்திருந்தாலும் ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடியும். ஏன்னா ப்ராஃபட் எசேக்கியேலினுடைய புக்கில் பார்க்குறப்ப, நான் இன்னும் செய்தி ஆரம்பிக்கல, ஆவியானவர் ஏவுகிறத உங்க மத்தியில் சொல்லிட்டு இருக்கேன். உலர்ந்த எலும்பு இருக்கு, அந்த எலும்பு உலர்ந்து மட்டும் இல்லை, ட்ரை மட்டும் இல்லை, மக்கி போற நிலைமையில இருக்கு. என்ன நிலைமையில? ஆமா, சுத்தமா மண்ணில் மக்கி அடுத்து அதனுடைய இதுவே என்னன்னா டிகே ஆயிட்டு இருக்கு. மொத்தமா என்ன வேனிஷ் ஆகிற ஒரு நிலைமையில இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகள்லாம் உயிர் அடையுமா? கேட்குறாரு. ஆண்டவருடைய பியூட்டியே என்னன்னா, நம்ம கிட்ட எப்பயுமே வந்து சில கேள்விகளை நம்ம லைஃப்ல வைப்பார். பெட்டர் பெஸ்ட் ஆன்சர் என்ன தெரியுமா? அது உமக்கே தெரியும். என்ன ஆமேன் வரமாட்டுது? ஏலே, உனக்கு நீ நினைச்ச சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா? உங்க ஃபேமிலி பிளஸ் பண்ணப்படுமா படாதா? இந்த வருஷமாவது இந்த மந்தாவது உங்களுடைய குடும்பம் வர்த்திக்கப்படுமா ஆசீர்வதிக்கப்படுமா படாதா? அது யாருக்கே தெரியும்? சொல்லுங்க. ஆமா, சபைக்குள்ள ஒரு 4 பாட்டி சுத்தம். என்ன இந்த மாசமாவது ஏதாவது விசேஷமா? அது அவருக்கு மட்டும் தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டே. இந்த வருஷமாவது உன் புள்ள நீட்டை கிளியர் பண்ணுமா? சொல்லு. ஆமேன். இல்லை, அது அவருக்கே தெரியும், அது உமக்கே தெரியும். ஆமேன். இந்த வருஷமாவது என் பிள்ளை ரட்சிக்கப்படுமா? அது அவருக்கே தெரியும். ஆமேன். ஆமா, 2 விஷயம். வார்த்தையும் ஆவி அனுப்புறார். கர்த்தருடைய வார்த்தை தான் ஆவி. அது எங்க பிரவேசிக்குதோ அங்க சகலமும் உயிரடைய ஆரம்பிச்சு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஒன்லி ஒன் கண்டிஷன். பாத்திரம் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என் லைஃப் வெசலா இருக்கிற கர்த்தருடைய பாத்திரமா இருக்கிற நான் சுத்திகரிப்புக்கு நேராக, கிளென்சிங்க்கு நேராக, பரிசுத்தமாகிறதுக்கு நேராக போயிட்டேன்னா பின்னாடி எல்லாம் ஓடி வரும். ஆமென் தானே? எல்லாம் ஓடி வரும். தம்மு, தண்ணி, கஞ்சா, போதை, தவறான தொடர்பு, கீழ்ப்படியாம, இது என்னென்னலாம் இருக்கோ உலகத்து காரியெல்லாம் வெளியே போயிட்டா நிறைவானவர் நம்மளை நிரப்பி நடத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு கிளென்சிங்க்கு அர்ப்பணிக்கிறோமோ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பணக்காரன் ஆகிறவன் இன்னும் பணக்காரன் ஆகட்டும். ஆமென் தானே? பணக்காரன் ஆகிறவன் இன்னும் பணக்காரன் ஆகட்டும். டிகிரி வாங்கினவன் இன்னும் மேல டிகிரி வாங்கட்டும். சம்பாத்தியம் பண்ணுகிறவனுக்கு இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கட்டும். அப்படி சொன்னாரா? பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். இல்லை, பதில சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும், பரிசுத்தம் வந்துட்டா எல்லாம் ஓடி வந்துடும். ஆமா, பரிசுத்தரின் கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறவர், பரிசுத்த தெய்வமாக இருக்கிறவர், நம்மை பரிசுத்தத்துக்காக அழைத்தவர், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நடத்த வல்லவர். அல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். ஏன்னா கர்த்தருடைய வசனம் நமக்கு சாட்சியிடுது, அவருடைய உபதேசம் நம்மை சுத்திகரிக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேர்ட் ஆஃப் காட் கிளென்சஸ் அஸ். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் நான் அதுக்குள்ள போக விரும்பல, டிவியேட் ஆக விரும்பல. இன்னைக்கும் நமக்கும் நம்முடைய சபை என்கிற குடும்பத்துக்கும், பெரிய சைஸ் குடும்பத்துக்கும், தனிப்பட்ட குடும்பங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிற ஒரு வார்த்தை யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா 24:15. ஜாஷுவா சாப்டர் 24 verse 15. எனக்காக ஒரு மைக்கில் வாசிச்சிங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. யார் அது? பக்கம் சொல்லிட்டு வாசிக்கணும் சிஸ்டர், புரியுதுங்களா? நான் முதல் முறை தான் விசிட்டர், இந்த முறை ஃபேமிலியில் ஒருத்தவன். சரிங்களா? சகல விதமான உரிமைகளும் உண்டு. சில நேரங்களில் தாக்குதல் நடக்கும். சரிங்களா? அதனால அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். புதுசாக வந்திருக்காங்க பாருங்க, நிறைய பேர் பொட்டு வச்சுன்னு விபூதி வச்சுலாம் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் தேடி எடுக்கணும்ல பைபிளில். நம்ம மட்டும் அப்படியே பரமேறி போயிடணும். ஆமாம் தானே? உங்களுக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு இந்த பாம்பு போய் சேருது. அதனால வர்றவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பைபிளை கொடுங்க. அவங்க பொட்டு வச்சிருக்காங்க, பூ வச்சிருக்காங்க, விபூதி வச்சிருக்காங்கன்னு ஏதோ புறத்தியாரை போல பார்க்காதீங்க. அவங்களுக்கு தான் நம்ம அன்பு அதிகமாக தரணும். என்ன ஆமேன் வரமாட்டுது? அல்லேலூயா. எத்தனை நாளில் தான் உள்ளுக்குள்ளேயே ஆக்கி போட்டு உள்ளுக்குள்ளேயே சாப்பிட்டு உள்ளுக்குள்ளேயே கொழுத்து வெடிப்போம்.
ஆமா, வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அன்போட அரவணைங்க. அல்லேலூயா. ஆண்கள் ஆண்களில் அன்பு கூர்ந்த அரவணைகள், பெண்கள் பெண்களில் அன்பு கூர்ந்த அரவணைங்க. அது சபைக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ஆமென் ஆமென். வாசிங்க சிஸ்டர் ஜோஷுவா. அப்படிதான், மைக் அங்க அனுப்புனா இங்க வாசிக்கிறது, இங்க இருந்தா அங்க வாசிக்கிறது. ஆமா, அக்கா வாலண்டியரா வரேன்னாங்கம்மா. சரிங்களா, கோச்சிக்காதீங்க. காட் பிளஸ் யூமா, ஜீசஸ் லவ்ஸ் யூ. சரிங்களா? ஆமா, வாசிக்கிறீங்களாக்கா? பழைய ஏற்பாடு பக்கம் 300வது பக்கம் இருந்து 300வது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், உங்க பார்வைக்கு ஆகாததா கண்டா பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இல்ல, புரியல. இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்று தெரிந்து கொள்ளுங்கள். Hallelujah. Today is the day which Lord has made. Amen. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் யாருக்கிட்டையாவது என்கேஜேவி வெர்ஷனோ இல்லை ரிலையபிளான கேஜேவியோ தான் இருந்தா சிஸ்டர் சரி வாசிங்க சிஸ்டர். எப்படி சிஸ்டர்? ஈவில்னா கெட்டது. ஆண்டவரை ஏண்டா தெரிஞ்சு கொண்டோன்ற மாதிரி கெட்டதா நினைச்சிங்கன்னா உங்களுடைய பார்வையில தெரிஞ்சா தமிழ்ல வாசிச்சு முடிங்க சிஸ்டர். நீங்க வாசிங்க. ஆமா, நீங்க வாசிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்துல உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல யோசுவா என்கிற தேவனுடைய தாசன், யுத்த புருஷன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன் கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் சொன்ன அந்த மனுஷன் சொல்றாரு, நீங்க கர்த்தரை சேவிக்கிறது உங்க பார்வைக்கு ஆகாததா இருக்கா? நிறைய பேருக்கு என்ன ஆகி போயிடுதுன்னா, அதாவது என்னவா ஒரு சிந்தை மாறுதுன்னா, நான் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் அரகண்டா இருந்தனே, ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ணனே, ட்ரிங்க் பண்ணனே, இஷ்டம் போல வாழ்ந்தனே, இந்த ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு எனக்கு நிறைய கட்டுப்பாடு வந்து போச்சு, நான் ஏன் தான் இந்த ஆண்டவரை தெரிந்து கொண்டேன்னு சொல்லாம சொல்லுகிறோம், வாழாமல் வாழ்கிறோம். ஆமேன் ஆமேன் தானே? இன்னைக்கு இந்த யோசுவா என்கிற தேவ மனுஷன் ரொம்ப தெளிவா கேட்கிறாரு, கர்த்தரை சேவிக்கிறது உங்க பார்வையில எப்படி ஆகாததா காணப்படுது? லார்ட் அவரை சேவ் பண்றது என்ன வெர்ஷன் பிரதர் நீங்க வச்சிருக்கிறீங்க? அது அங்கேயே இருக்கட்டும் பிரதர், நான் அதை நம்புறது இல்லை. சாரி பிரதர், என்கேஜேவியை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க, அது பிளஸ்ஸிங்காக இருக்கும். சரிங்களா, கோச்சிக்காதீங்க. என்னுடைய சாய்ஸை நீ எப்படா குற்றப்படுத்துவேன்லாம் கேட்டுறாதீங்க, நான் ஒரு நன்மையை சொல்லிடுறேன். சரிங்களா, NIVல நிறைய வசனத்தை டெலீட் பண்ணி விட்டானுங்க, படுபாவிங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோமே. இந்த இடத்துல யோசுவா என்கிற தேவ மனுஷன் ரெண்டு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார். எனக்கு மானிட்டர் ஏதாவது இருக்கா பிரதர்? இது மானிட்டரா? இதை கொஞ்சம் வைங்களேன். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. என்ன கவனிங்க, ரெண்டு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார் யோசுவா. ஒன்று, இந்த நதி யோர்தான் இருந்தது பாருங்க, இந்த யோர்தானை கடக்கிற முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுல ஞானஸ்நானம் எடுத்தாரு? சத்தமா சொல்லுங்க. அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், பிஃபோர் பேப்டிசம். என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ரிமார்க்கபிளான ஒரு மைல் ஸ்டோன், ஒரு பிகினிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்டிசம், ஞானஸ்நானம். ஒரு சில தேவ பிள்ளைங்க இன்னும் ஞானஸ்நானத்துக்கு தயங்கி கொண்டு இருக்கிறீங்க. தயவா அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தையும் பிளஸ்ஸிங்கையும் உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஞானஸ்நானம் எடுத்துட்டா என் பேர் மாறுமோ, என் ஊர் மாறுமோ, என் மக்கள் வெறுப்பாங்களோ, எவன் கூட இருந்தாலும் எல்லாத்தையும் முடிவு பரியந்தம் நீங்களும் நானும் வாழ போறது ஏசப்பா கூட. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனுஷன் ஒரு மனுஷி தண்ணீரினால ஜலத்தினால மறுபடியும் பிறக்கலனா அவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? தெளிப்பு ஞானஸ்நானம் போதும், ஒரே ஞானஸ்நானம் தான், அது போதும் இது போதும்னா வாக்குவாதம் பண்ணா கடைசி வரைக்கும் பூமியிலே உட்காந்து எருக்களமா தான் ஆக்கப்படும். கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், யோர்தானுக்கு முன்னாடி நாம் சேவித்த சில தேவர்கள் உண்டு. ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில தெய்வங்களாக நம்ம கொண்டிருந்த காரியங்கள் உண்டு. ஆமென். நான் சொல்றது
அந்த தெய்வம், இந்த இந்து காட், இந்த இஸ்லாமிக் காட், இந்த புத்திசம் காட், அது மாத்திரம் சொல்லல. தேவன் விக்கிரக ஆராதனையை வெறுக்கிறார். நான் தான்பா உனக்கு உருவம் கொடுத்தேன், நீ இந்த பூமியில ஊறுறது, தண்ணியில நீந்துறது, வானத்துல பறக்கிறது, இன்னும் மற்ற காரியங்களுடைய உருவத்தை தெய்வமா எனக்கு நீ கொடுக்காத. உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்றத, ஏன் சாயல்ல உன்னை நான் படைச்சேன்றத புரிஞ்சுக்கோ மகனே மகளேன்னு கர்த்தர் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, யோர்தானுக்கு நதிக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் ஒரு லைஃப் இருந்திருக்கும். பிஃபோர் பேப்டிசம் நம்ம மோசமானவர்களா இருந்திருக்கலாம், விட முடியாத பாவத்தோடு இருந்திருக்கலாம், அசுத்த இச்சைகள், அருவெருப்புகள், மாம்ச குணங்கள், சிந்தைகள், பேச்சுகள், இன்னும் இருமாப்புகள், வெறிகள், கோபங்கள், காம விகாரங்கள், மோகங்கள்னு பல காரியம் இருந்திருக்கலாம். யோசுவான்ற மனுஷன் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க தெரிந்து கொண்டீங்க தெரியுமா, இன்னைக்கு நீங்க சேவிக்கிறேன்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியுமா, யாரோ ஒருத்தவங்க சொல்லி நீங்க இங்க வரல அம்மா ஐயா, கர்த்தர் தான் உங்களை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. You have not made a bad choice. wrong decision நீங்க எடுக்கல, தவறான முடிவு எடுக்கல, நீங்க எடுத்திருக்கிறது சரியான முடிவு. Some people are wobbling. சிலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா, நமக்குள்ள டபுள் மைண்டடா இருக்கிறோம். ஆண்டவருக்கு அருவருப்பானது இருமனம், தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. கல்யாணம் ஆயிட்ட பிறகு நான் இந்த பொண்ணை கட்டினா நல்லா இருக்கும்னா அதுக்கு பேர் விபச்சாரம். திருமணம் ஆன பிறகு நான் டிவோர்ஸ் பண்ண போறேன், எனக்குன்னு ஒரு பையன் கிடைக்க மாட்டான்னா அதுக்கு பேர் விபச்சாரம். ஏமே என்ன அமைதியா உட்காந்துருக்கிற தங்கச்சி, நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லு. ஆமா, என்ன ஆமேன் வீட்டில் இருக்கா? ஆமா, நான் தான் சொல்லிவிட்டேன். முதல் முறை வந்தப்போ தான் கெஸ்ட், இந்த முறை ஃபேமிலியா வந்திருக்கான். அல்லேலூயா. உன் மூஞ்ச நான் முதல் முறையை பார்க்கல, நீ யாரான்லாம் கேட்காதீங்க, நீங்க வராம இருந்திருப்பீங்க. ஒருவேளை நியூ கம்பரா இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, இருமனம். நான் முன்னாடி பேப்டிசம்க்கு முன்னாடி என் லைஃப் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நதிக்கு அந்த பக்கம் இருக்கும்போது ஞானஸ்நானம் எடுத்து மூழ்கி கரையேறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். அதுக்குன்னு உள்ள ஞானஸ்நானம் எடுக்காதவங்க பிரதர் சொல்லிட்டாரு, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலி பண்ணிட்டு வரலான்னா உங்களுக்கு ஞானஸ்நான ஆராதனை இல்லை, அடக்க ஆராதனை தான் நடத்த வேண்டியதா இருக்கும். காலங்கத்தால் என்னடா அபசுகுணமா பேசுறேன்னு திட்டாதீங்க, சத்தியம் அதுதான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமன்றி வித்தவுட் ஹெல்ப் சடுதியில் நாசம் அடைவான். will be destroyed immediately, instantly ன்னு கர்த்தர் சொல்றார். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவர்கள் மிருக குணம் உள்ளவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என் லைஃப் இன்னும் ஞான ஸ்நானத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியா இருக்கிறனா? ஐயா யோசிச்சு பாருங்க ஐயா, நான் ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன்றதுக்கு அடையாளம் என்ன? ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ கம்யூனியன்ல வந்து அப்படியே கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மன மாற்றி கரைந்தோட செய்யும்னு பாட்டு பாடிட்டு அப்பத்தையும் ரசத்தையும் பவ்யமா வாங்கி சாப்பிட்டு போறதா? யோசிச்சு பாருங்களேன். why today's Christianity is failing? இன்னைய கிறிஸ்தவம் தோத்துக்கிட்டு இருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா கிறிஸ்து தோல்வி அடைகிறவரே இல்லை, ஆனா கிறிஸ்து ஸ்தாபித்த மனவாட்டி சபை என்கிற கிறிஸ்தவம் தோத்துக்கிட்டு இருக்கிறது காரணம் நதிக்கு அப்புறத்தில் உள்ள தெய்வத்தை இன்னும் நான் விடாம வைத்திருக்கிறேன். இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் வேதனையோட அங்கலாய்ப்போடு உங்ககிட்ட என்கிட்ட வந்து நின்று கொண்டிருக்கிறார். நான் முற்கோபி, ஏசி போட்டு ஏசி 20ல் ஓடினாலும் மூக்கு வேர்க்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அப்பனை போலயே மூக்கு மேலே மூணுத்துக்கும் கோவம். மூணுமே எங்கள் வீட்டில் ஆம்பளை பசங்க. மூணுத்துக்கும் எதுக்கு குறை இருந்ததோ இல்லையோ முற்கோபத்துக்கு குறையே இருக்காது. எல்லாம் பேசிட்டு தான் மற்ற காரியங்களை செய்வோம், நாங்கள் அடிச்சுட்டு தான் பேசுவோம். அப்படி இருந்தோம். ஆனால் ஞான ஸ்நானத்துக்கு உட்படுத்தப்பட்டு கிறிஸ்துவினுடைய மரித்த சாயல்ல சிலுவையில் அறையப்பட்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து இயேசு என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த சிந்தை எங்களுக்குள்ள வந்த பிறகு மரித்து அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமையின் சாயல்ல எழுந்திருக்கிற பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்து ஆளுமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த ஞானம் அடைந்து ஸ்நானம் எடுத்த போது வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. ஐயா இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? அம்மா, where are we now today? This is the day. இன்று தெரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க ஐயா. இன்னைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கை மாறணும்னா இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு
அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு cleanse yourself today. இன்னைக்கு சுத்திகரிச்சா நாளைக்கு என்னுடைய மிராக்கிள்கான கன்ஃபர்மேஷனை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ as your forefathers did. நம்முடைய முற்பிதாக்கள் செய்தது போல. இன்னும் சிம்பிளா சொல்றேன், அப்பங்குணம், அம்மா குணம், பரம்பரை குணம், ஜாதி புத்தி இன்னும் மாறாம சபைக்குள்ள உக்காந்து இருக்கிற ஆளு சபிக்கப்பட்டவன். ஆமீன் வராதா? இன்னும் சொல்றேன், ஓபனா சொல்றேன், கடந்த கால ஆன்செஸ்ட்ரல் கர்ஸ் சுமந்து கொண்டிருக்கிற உள்ள இருக்கிறவங்க இருக்கிறோம். கண்டினியூஸா டிவோர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ். இந்த சத்தம் சாதாரணமா வரல, முன்னோர்களுடைய சாபம். சும்மாவாவது பிரச்சனை வந்தா உன்னை கட்டினதுக்கு உன்னை தள்ளி விட்டு வேண்டி, நீ எனக்கு வேணாம், உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போறேன், உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு போறேன், எனக்கா மாப்பிள்ளை இல்லைன்னு சொன்னா சாபம். சாபம். ஒவ்வொரு குணங்கள், என் முற்பிதாவின் குணம், எங்க அம்மா குணம், எங்க அப்பா குணம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள எனக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரே ஒரு குணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குணம். கையை தட்டி அல்லேலூயா. Where I am today, இன்னைக்கு நான் எங்க நின்று கொண்டிருக்கிறேன்? பாரத்தோட பேர்டனோட இந்த காலை வேளையில உங்களுக்காக கொஞ்ச நேரம் காத்திருந்தேன். ரொம்ப நேரம் காத்திருக்க முடியல. நைட்டு போய் தூங்குனது லேட்டு, 5 மணி நேரம் தான் தூங்கணும். அடுத்து இன்னைக்கு 5 சர்வீஸ்ல நிக்கணும். எழும்பி கொஞ்ச நேரம் உத்தமமாய் காத்திருந்தேன். வரும்போதெல்லாம் ஜபத்தோடு வந்திருந்தேன், வேதத்தோடு உட்கார்ந்திருந்த போது கர்த்தர் பாரத்தோடு கேட்டது, என் பிள்ளைங்க இன்னும் முற்பிதாக்களினுடைய தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. பெருமை, பணப்பெருமை, அழகு பெருமை, ஜீவன பெருமை, மாம்ச இச்சை, இது எல்லாவற்றையும் இன்னைக்கு கலைந்தோமானால் ஆட்டோமேட்டிக்கா சொல்றேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. சின்ன விஷயம் கூட குறையப்படாது ஐயா அம்மா. நம்பர் 2 வாசிங்களேன். சேவிப்பீர்களோ நீங்கள் பிரசன்ட்ல இல்ல அதே வசனம் தான். நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ, எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ. என்ன கவனிங்களேன், பிரசன்ட். என்ன கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஒன்னு கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை, கடந்த கால தேவர்கள், கடந்த கால முற்பிதாக்களின் குணம், கடந்த கால கிரியைகள். நான் என் தேவனை உத்தமமாய் சேவிக்க, என் தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டு ஓடுகிறதற்கு தடையா இருக்கிறது முன்னோர்கள் விட்டு வைத்த காரியம், முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த காரியம், ஜெனட்டிக்கலா எனக்குள்ள இம்பார்ட் பண்ணி எனக்குள்ள கடத்தி வந்து தலைமுறை தலைமுறையா வந்த காரியம் எனக்கு ஒரு தடை. இப்போ பிரசன்ட்ல பாருங்களேன், நீங்கள் வாசம் பண்ணுகிற, என்ன பண்ணுகிற, இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லி இருக்கு சிஸ்டர்? dwell. என்ன கவனிங்களேன், dwell என்ற வார்த்தை என்னன்னா இப்போ தங்கி கொண்டிருக்கிற. இன்றைய கிறிஸ்தவம் எப்படி இருக்கு பேசுங்களேன். இன்னைய கிறிஸ்தவத்தில் விக்கிரக ஆராதனை இருக்கா இல்லையா? நான் சொல்ற ரோமன் கத்தோலிக்க சபையை பத்தி நான் பேசல. அவங்க அறியாமையில செய்யறாங்க, அவங்கள பத்தி நான் பேசல. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கா? இல்லைன்னு மட்டும் சொல்லுங்களேன். கல்லை கட்டி கடல்ல தூக்கின்னு போய் பாண்டிச்சேரியில் இறக்கிடுவேன். பிரதர் கொஞ்சம் கெயின் வைங்க பிரதர், மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு. மானிட்டரோ ஏதோ ஒன்று வைங்களேன், மானிட்டர் வைங்க. அந்த அக்காவுக்கு வச்ச லெவலில் எனக்கும் வைங்க பிரதர். டமால் டிமில்னு கேட்குது, இன்னும் கொஞ்சம் வைங்க பிரதர், பேஸ் குறைச்சு ஹவுல் ஆகுது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் சோத்திரம் பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு கொஞ்சம் மாலியம் கொடுத்ததற்காக நன்றி. 5 சர்வீஸ் பிரதர், இருதயத்தில் சற்று நினைவு கொண்டு அடியானையும் நினைவு கூறுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கா? பேசுங்க. இருக்கு. அது யாருனுடைய தெய்வம்? வசனத்தில் சொல்லுது யாருனுடைய சரக்கு? யார் சரக்கு? எமோரியனுடைய சரக்கு. அதை சுமக்கிறது ஜானி. இதுல பெருமை. சாரி டு சே திஸ், we are carrying bullshit. புரியுதுங்களா? எனக்கு பிரசங்க பீடம் பரிசுத்த பூமி இல்லை. நான் தான் ஆண்டவருடைய பலிபீடமா, நான் தான் கர்த்தருடைய ஜீவ பலியா இருக்கிறனால நான் தான் ஆலயமா இருக்கேன்னு நான் பார்க்கிறேன்.
எனக்கு சர்ச்சுக்கு இந்த இடத்துல வந்துட்டா இந்த இடம் மட்டும் பரிசுத்தோன்னு நான் அப்படிப்பட்ட மாயக்காரன் இல்லை, வெள்ளடிக்கப்பட்ட கல்லர் அல்ல, நான் தான் தேவ ஆலயம். அல்லேலூயா. அப்படின்னா பிரதர் இன்னையிலேருந்து சர்ச்சுக்கு டேரா போடு, வீட்டுக்கே உட்காரான். சபை கூடி வர்றதை விடக்கூடாது, நாமே நடமாடும் சபைகளாகவும் மாறும். அல்லேலூயா. எமோரியனுடைய சரக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி. இன்னும் எமோரியனுடைய சரக்கு பணப்பெருமை. இன்னும் எமோரியனுடைய காரியம் சபைகளுக்குள்ள வேசித்தனம், விபச்சாரம், பதவிக்காக சண்டை சச்சரவு, எலெக்ஷன்ற பேர்ல வெட்டு குத்து. ஒரு வேலூர்ல ஒரு பெரிய சபையில துப்பாக்கி இருந்துதான் உள்ளார, சபைக்குள்ள துப்பாக்கி, அருவாள், இன்னும் பேப்பர் கட்டிங் இருக்குது என்கிட்ட. எங்க பாண்டிச்சேரி கட்டிங் இல்ல, நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்கு. வேலூர்ல துப்பாக்கியும் அருவாளும் எலெக்ஷனுக்கு வந்திருக்கு. இது எல்லாம் எந்த தெய்வம் சொல்லுங்களேன்? எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய சாபக்கேடு சொல்லுவேன். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல என் கூட மோரிஸ்னு ஒரு தம்பி இருக்காங்க, கோர்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க சந்திக்கிற கேசஸ், கோர்ட்ல வர்றதுல அதிக டிவோர்ஸ் யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபைகள்ல இருந்தா டிவோர்ஸ் வருதான். யாருடைய சரக்கு? whom we are serving. யாரை நம்ம சேவிச்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க? எமோரியன் சரக்கு. இன்னைக்கு இதை உடைக்கிறதுக்கு குடும்பத்தினுடைய ரோல் என்னன்னு ஒரு 18 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு குடும்பத்தினுடைய ஹையரார்க்கில இல்ல, ஆண்டவர் அமைத்து வைத்த அந்த லெவல்ஸ்ல இல்ல, கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த கட்டுமானத்தின் விதத்துல இல்ல. ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டீங்க வச்சுங்களேன், சிஇஓ, சிஎஃப்ஓ, டைரக்டர் இருப்பாங்க, இன்னும் என்னென்ன மேனேஜர் இருப்பாங்க, இன்னும் படிப்படியா வந்து கடைநிலை எம்ப்ளாயி வரைக்கும் படிப்படியா வரும். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் அப்படி இருக்கா? எமோரியனுடைய வேலையே என்னன்னா அலங்கோலமான ஒரு குடும்ப கட்டமைப்பு. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் இருப்பான், எப்படி வேணாலும் வாழ்வான், என்ன வேணாலும் செய்வான். ஆனா இன்னைக்கு யோசுவா என்கிற தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லணும்னா ஒன்னு ஞானஸ்நானத்துக்கு முந்தி இருந்த குணத்துக்கும் செத்துடணும். கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த பிறகு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை புதுசா வர்றவங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை பாருங்க, கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க. உண்மையா சொல்றவங்களை மூட்டை கட்டி சீக்கிரமா இதுக்கு நம்ம அங்கே இருந்ததே மேலன்ட்டு மறுபடியும் அங்கேயே ஓட வச்சிருவாங்க. ஆளானப்பட்ட காந்தி தாத்தாவே ஓட விட்ட ஆளுங்க தான் நம்ம கிறிஸ்தவங்க. என்ன அமைதியா இருக்கிறீங்க? மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை எப்படி வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? சத்தியாகிரகம் பண்ணாருன்னு அதிக கடுப்பாய் போடுவேன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பாங்கங்கிற வசனம் ஆணித்தரமா அந்த மனுஷனுடைய இருதயத்துல பாஞ்சுது. வேத புத்தகத்துல கையுமா இருந்து அதன்படியே வாழ்ந்தாரு, நின்னாரு. நம்புவீங்களோ இல்லையோ, கிறிஸ்தவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய சங்கீதம் 2:8 என்னை கேள், ஜாதிகளை உனக்கு, பூமியின் எல்லைகளை உனக்கு அழிப்பேன்னு சொன்னாரு ஆண்டவர். கிறிஸ்தவன் கடைபிடிச்சானா இல்லையோ, தாத்தா காந்தி கரெக்டா கடைபிடிச்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போய்விட்டாங்க. கையெல்லாம் நல்லா தான் தட்டுறோம். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோமா? சிந்திச்சு பார்த்தீங்களா? ஒன்னே நதிக்கு அப்பால இருந்த முன்னோர்களுடைய தெய்வம், முன்னோர்களுடைய குணம் இல்லைன்னா நதிக்கு ஞானஸ்நானம் எடுத்து இப்போ உள்ள வந்த பிறகு உள்ள நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற ஐடால் வர்ஷிப். ஐடால் வர்ஷிப் சிம்பிளா சொல்றேனே, குடும்பங்கள்ல காணப்படுறது ஒரு 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர். பார்த்து முடிக்கலாமா? அதை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாமா? ஒரு வீடு கர்த்தருக்குள்ள கட்டப்பட்டு ஒரு குடும்பம் கர்த்தரை சேவிக்கிறது இனிமையா மாறணும். ஒரு குடும்பம் கர்த்தரை எப்படி சேவிக்கணும்ட்டு அழகா சொல்லணும்னா வாசிக்கலாம். சங்கீதம் 127 1-2 வாசிக்கலாமே. நான் முதல்ல சொன்னது எடிஃபிகேஷன், ரெண்டாவது சொன்னது சுத்திகரிப்புல நம்ம இன்னும் செய்து முன்னேறி செல்ல வேண்டிய காரியம். சங்கீதம் 127 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில். பக்கம் சொன்னீங்களா? பழைய ஏற்பாட்டின் பக்கம் 752. ஆமா, நான் வந்தனா நான் இல்லை, யார் வந்தாலும் அதை சொல்லிட்டு எடுங்க, சரிங்களா? ஆமா, 752 வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அதை கட்டுகிறவர் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஒரு வீடு, ஒரு குடும்பம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லணும்னா முதல்ல அந்த வீட்டை கற்றவர் யாரா இருக்கணும்? இயேசுவே இந்த வீட்டின் தலைவர்.
இயேசுவா தலை? என் பிள்ளைக்கு தான் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தலையா இருக்குது. இன்னொரு பக்கம் தளபதி தலையா இருக்கு. நிறைய வீட்டில் பின்னாடி விஷயத்துக்கு வருவோம், கணவன் தலையா மனைவி தலையானே தெரில. டெசிஷன் மேக் பண்ணணும். we must obey to each other. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கோ, ஒய்ஃபு ஹஸ்பண்ட்கோ ஒபே பண்ணணும். அது எல்லாமே ஓகே தான். பட் பொசிஷன் என்ன? அந்த பொசிஷனை குறித்து கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் ஒரு வீட்டை கட்டலைன்னா நீங்களும் நானும் என்னதான் முக்கி முனைக்கு கட்டினாலும், நம்ம நோவா பாஸ்டராக இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், என்னதான் போராடி எவ்வளோ போதிச்சாலும் உங்க வீடு கட்டவே படாது. ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாயை திறக்காமலே ஆமேன்னு சொல்றது எப்படின்னு நம்ம கிட்ட தான் கத்துக்கணும். அதுக்கு வேற ஒரு ஆமேன்னு கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா என்கிற ஒரு மனுஷன் தான் வீட்டை காத்து கொண்டு தான் வீட்டை சுதந்தரிச்சு நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, அவர் நம்பி இருந்தது எமோரியரின் தெய்வத்தையோ நதிக்கு அப்புறத்தில் உள்ள தெய்வங்களையோ அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. மோசேக்கு வாக்கு பண்ணினவர், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவர், என் முற்பிதாக்களின் தெய்வமாய் இருக்கிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிதான் என் குடும்பத்தை நான் நடத்தி கொண்டு வந்தேன்ட்டு வைராக்கியமா நின்ற மனுஷன் தான் வீட்டை காத்து கொண்டார், கர்த்தருக்குள்ள கட்டி எழுப்பிட்டார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை ஆண்டவர் தொடணும்னா உங்க வீட்டை கர்த்தர் கண்ட்ரோல்ல எடுக்கணும். அல்லேலூயா. உடனே நம்ம என்ன சொல்றோம், என்ன நடந்தாலும் ஆண்டவர் தான். இந்த வீட்டை கட்டுற பொறுப்புன்னு வர்றப்ப இதற்கு ஈக்குவலண்டா ஒரு ஆளை நம்பி இந்த வீட்டை கொடுக்கிறாருன்னா யாருக்கிட்ட தெரியுமா கொடுக்கிறாரு? சொல்லுங்க. வீட்டை கட்டுறத கர்த்தரால தான் செய்ய முடியும். இது ஆனா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கிட்ட ஆண்டவர் கொடுக்கிறார். யாருக்கிட்ட தெரியுமா? வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 14:1. வேகமா எடுங்க, பக்கம் சொல்லிட்டு வாசிக்கணும். டிஸ்பிளே பண்றவங்களும் பண்ணுங்க. கர்த்தர் தான் வீட்டை கட்டுறாரு. என்ன சிஸ்டர்? 774. வேகமா எடுங்க. பேஜ் நம்பர் 774, Proverbs chapter 14 verse 1. இங்க டிஸ்ப்ளே பண்றாங்க பாருங்க, அதையும் வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புரியல. புத்தியுள்ள ஸ்திரீ. கேட்கல. புத்தியுள்ள ஸ்திரீ. கேட்க மாட்டுது சிஸ்டர். புத்தியுள்ள ஸ்திரீ. புரியலையே. புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னா என்ன சிஸ்டர்? இஸ்திரி. இஸ்திரினா அயன் பாக்ஸா? மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் புண்ணில் வேதனை இருக்கிறது. வேதனை இல்லை, அதுலேருந்து வாட்டரி சப்ஸ்டன்ஸ்லாம் வெளியே வர்றதுனால தான் துடைக்கிறேன். அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இங்கே ஒருவேளை மெடிக்கல் இதில் இருக்கிறவங்க, மெடிசன் லைனில் இருக்கிறவங்க, இவருக்கு என்ன ஊசி போடலான்னா நீங்கள் பார்க்காதீங்க. ஆமாம், அது சுகமாகிடுச்சு. அவருடைய தழும்புகளினால் சுகமானேன். புத்தியுள்ள ஸ்திரீ தகப்பன் வீட்டை கட்டுகிறாள். அப்பா வீட்டை கட்டுறா. யாருக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகல? பெண்களை கேட்குறேன். தலைவரை நீங்கள் கையை தூக்காதீங்க, இருங்க. லேடிஸ் கல்யாணம் ஆகாதவங்க கையை தூக்கணும். இப்படிலாம் தூக்கக்கூடாது, நல்லா தூக்கணும். எத்தனை பேருக்கு 1 கோடி ரூபாய் வேணும்னா ஐயோ எனக்கு தான்றல, கையை தூக்கு தங்கச்சி. நல்லா நல்லா கல்யாணம் ஆகிட்டு போயிட்ட பிறகு உங்க அப்பா வீட்டு நினைப்பாவே இருந்தனா நீ உருப்படவே மாட்ட. உங்க அப்பா வீட்டை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்ல, அவர் தான் வீட்டை கற்றவரு. அந்த பொறுப்பை நம்பி கொடுக்கிறார்னா யாருக்கிட்ட கொடுக்கிறார்னா பெண்களாகிய உங்ககிட்ட தான். கையை தட்டி ஆண்டற மகிமை. நல்லா கையை தட்டி. ஐயா நீங்களும் கையை தட்டுங்க. ஐயா எங்க தையம் பொண்டாட்டி என் வீட்டை கட்டுறா. அவ இன்னும் அவங்க அப்பா வீட்டில் தான் வாழ்ந்துக்கின்னு இருக்கிறா. நான் எங்க அப்பா வீட்டில் இருந்தப்போ எங்க அப்பா வருஷத்துக்கு 12 சேலை கொடுப்பேன். நான் எங்க அப்பா வீட்டில் இருந்தப்போ பெட் காஃபி வரும். நான் எங்க அப்பா வீட்டில் இருந்தப்போ எனக்கு சமையல் வரும். நான் எங்க அப்பா வீட்டில் இருந்தப்போ எங்க அப்பா பூ போல பார்த்துக்கினார். உங்க அப்பா கதை முடிஞ்சு போச்சு. இங்க ஆண்டவர் கட்டி எழுப்புறதுக்காக அடுத்த ஸ்டேஜுக்கு, தாய்மை ஸ்டேஜுக்கு அடுத்து ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ ஸ்டேஜுக்கு உயர்த்துறார். ஆனா நீ உக்காந்து என்னவா இருக்கிற? டாட்ஸு லிட்டில் பிரின்சஸா இருந்தா குடும்பம் உருப்பிடும் நினைக்கிற. தேவ பிள்ளைகளே, கர்த்தரை சேவிக்கிறதற்கு இன்னைக்கு குடும்பங்களே தடையா நிக்குது. சத்தியத்தை பேசுறேன், சுயத்தை பேசல.
எங்க ஐயா மாருங்களுக்கெல்லாம் அப்படியே ஐஸ் கட்டியை தூக்கி மண்டை மேல வச்ச மாதிரி இருக்கும். இந்த வரேன் இருங்க, இந்த வரேன், 10 நிமிஷம் தான் இருக்குது, இது வேற வேகமா ஓடும். ஆமா, புத்தியுள்ள ஒரு பெண் உங்களுடைய வேல்யூவை நீங்க உணராம இருக்கிறது தான் சாத்தான் தந்துரும். மண்டை மேல நயன்தாரா கொண்ட மேக்கப்பு எல்லாம் ஓகே தான். ஆமா, நான் எங்கன்னா போட்டிருக்கேன், நீ அண்ணா வருங்காலம் உன் கையில தான் இருக்கு. லேலூயா, நல்லா ஒரு லேலுயா சொல்லுங்க. என் உள்ளத்துல உள்ளதெல்லாம் கொட்டி தீக்கிறான் அவர் ஆசை. ஆமா, கர்த்தருக்கு சோத்திரம். பிள்ளைங்களா என்ன கவனி, நீ புத்தி உள்ள ஸ்திரீன்றது எப்ப தெரியுமா தெரியும்? உன்னை ஆண்டவரை நம்பி அனுப்புற வீட்டின் மீது நீ நோக்கமா இருந்து நீதிமொழிகள் 31 போய் வாசிக்க முடிஞ்ச பிறகு உன் விளக்கு அணையவே அணையாது. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்ப, அவங்க எழும்பி உன்னை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. அம்மா இருக்கிறீங்களா? கல்யாணம் ஆன எங்கள் அக்காமாருங்க, என் தங்கச்சிமாருங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் திருமணமாகி வந்திருக்கிற இந்த வீடு தான் உங்கள் வீடு. நீங்கள் அந்த வீட்டில் லிட்டில் பிரின்சஸாக இருக்கிறத விட இந்த வீட்டில் குயின்னாக இருங்க. ஆமென். ராணியாக இருக்கணும், பழைய கிழிஞ்ச கோணியாக இருக்கக்கூடாது. இன்னும் உக்காந்து எங்கள் அப்பா வீட்டில் இருந்தேன், எங்கள் அப்பா வீட்டில் அதெல்லாம் மறந்துடுன்றார். குமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டை மறந்துடு, அப்பொழுது ராஜா. இதில் புது ரெவல்யூஷன்லாம் பேசக்கூடாது. ஆண்டவர் சபைக்கு சொன்னார், அதுக்கு சொன்னார்னு. அதே போல் புருஷர்கள் பெற்ற தாயையும் தகப்பனையும் விட்டு இன்னைக்கே அப்பா அம்மாவை தூக்கின்னு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்குறோம், இல்லைன்னா தனி கொடுத்துன வைக்கிறோம். அப்படி தானே ஐயாம்மா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்தது சொல்கிறேன். லெமுவேலுக்கு தாய் எப்படி போதிச்சாங்களோ அது போல், திருமணம் ஆகிற முன்னாடி வரைக்கும் எங்கள் அம்மா மடியில் தூங்குவேன், காலையில் எழுந்து போய் உச்சந்தலையில் முத்தம் கொடுப்பேன், எங்கள் அம்மா ஊட்டி விடுவாங்க. திருமணம் ஆனதுக்கு பிறகு என் அம்மாவுக்கெல்லாம் நான் செல்ல பிள்ளை இல்லை ஐயா. இப்போ போய் எங்கள் அம்மா மடியில் படுத்தேன். வர்றதுக்கு முன்னாடி, இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி போய் உன் பொண்டாட்டி மடியில் படுறான்னு தள்ளி விட்றாங்க. நான் திரும்பி முறைச்சேன். அவன் மடியிலையும் படுப்பேன், எனக்கு தெரியும், நீ ஒரு 2 நிமிஷம் எனக்கு கொடு, உன் மடியிலையும் நான் படுக்கணும். தள்ளி விடுறாங்க. எனக்கு அருமையான பிள்ளைகளை, பசங்களை பெற்ற ஆண்களை பெற்ற தாய்மார்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க மகனை கொண்டு போய் அவளுடைய கரத்துல, மருமகள் கரத்துல கொடுத்தாதான் மருமகளுடைய இருதயம் உங்க மேல பிரியமா இருக்கும். இன்னைக்கு ஏன் புள்ள கோழி குஞ்சியை தூக்கி அக்கத்துல வையின்ற மாதிரி இப்படியே வச்சுக்கிட்டு எப்போதான் அவர் ஒரு புருஷனை அனுப்ப. ஸ்திரீகளை மட்டும் குற்றப்படுத்த முடியாது இல்லையா? இன்னும் எங்க அம்மா தான் முக்கியம், எங்க அப்பா, அவங்க ஒரு ஓரமா இருப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனம் கடமையை நம்ம தான் செய்யணும். என்ன ஆமேன் வர மாட்டுது? என்ன உள்ள ஏதாவது உள்குத்து இருக்குதா? நான் திருமணமானே சொன்னேன், எஸ்தரே எங்க அம்மாவில் நான் பார்க்க மாட்டேன், ஷீ இஸ் a widow for 18 years. நான் தெளிவாக சொல்லிட்டேன், அவங்க விதவை, அப்பா இறந்து 18 வருஷம் கிட்ட ஆகுது. நான் உன் குடும்பத்தை பார்த்துக்குவேன், நீ என் குடும்பத்தை பார்த்துக்கோ. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல் காரியம், ஒரு புத்தி உள்ள பெண்ணால தான் ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். கர்த்தர் தான் வீட்டை கட்டுவாரு. அந்த பொறுப்பை நம்பி கொடுக்கிறாங்கன்னா, ஆண்களாகிய எங்க கிட்ட கூட கொடுக்கல, உங்க கிட்ட தான் அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்காக கையை தட்டி ஆண்டவரை மகிமை. ஓப்பனா சொல்றேன், இன்னும் அப்பா வீட்டு பழக்கம், அம்மா வீட்டு பழக்கம், ஆயா வீட்டு பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஆமீன் வருதான்னு பாருங்களேன். ஐயோ, பிராணம் போக கத்துனா உக்காந்து மூணு வச்சுக்கின்னு. நீங்க கல்லா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உளியை அனுப்புவார், செம்மட்டியை அனுப்புவார். நீங்க அழகான களிமண்ணா இருந்தீங்கன்னா கரத்தினால உருவாக்குவார். எதுன்றது நீங்களே சூஸ் பண்ணீங்க. என்ன போல அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து தான் ஆண்டவர் கொண்டு வரணும்னா, உளியும் செம்மட்டியிலும் பேசினாதான் எனக்கு புரியனா, அப்பா இன்னையிலேருந்து அதையும் பேசுவேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அப்படியே வேகமா வந்தா 1 கொரிந்தியர் 11:3 வாசிங்களேன், வேகமா வாசிங்களேன். புதிய ஏற்பாட்டுல பக்கம் டிஸ்ப்ளே பண்ணுங்க பிரதர். 1 கொரிந்தியர் 11:3. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 237. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றோ, ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றோ. புரியல. ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றோ. கேட்கல. ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றோ. சரியா விழல. ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றோ. அக்கா கல்யாணம் ஆயிடுதா? எங்க வீட்டுக்கார அண்ணன் எங்க? அண்ணே உட்காருங்கண்ணா, ஏந்திரிக்கலாம் வேணாண்ணா. நீங்க தான் தலையா இருக்கிறீங்களா? சும்மா டேய் வாய மூடுறா.
மத்தியானம் சோறு போவோம் வேணும்டாடே, நீ வருவ பாண்டிச்சேரியிலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிடுவ, என் கதை முடிஞ்சிருந்தா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்க, பெண்கள் பிடிங்க. கல்யாணம் ஆகாதவங்களாம் கொஞ்சம் ஃப்யூச்சரை பற்றியும் யோசிச்சு பேசிங்க, லவரை பற்றிலாம் யோசிக்காதீங்க. பிரேக்கப் ஆவதாக இயேசுவின் நாமத்தில். அவங்க கையை பிடிச்சி அவங்க கண்ணை பாருங்களேன், அழகான கண்கள். ஆஹா, பாருங்க என்னையா பார்க்குறீங்க, வாயெல்லாம் பல்லு. ஆமாம், கேளுங்க சிஸ்டர், உங்கள் புருஷன்தான், கல்யாணம் ஆகாதவங்க உங்கள் வருங்கால புருஷன்தான் உங்களுக்கு தலையாக இருக்கிறாங்கன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. உண்மையாவே அவர்தான் உங்க தலையா இருக்கிறாரா, இல்லை நீங்க அவருக்கு தலையா இருக்கிறீங்களா? என்ன சொல்றாங்க? ரேஷன் கார்டில் வேணா தலைவன் இருந்துக்கோ, இங்க என்னுடைய ரூல் தான். என்னையா சொல்றீங்க? ஓவரா பேசுன, வச்சிருக்கிற கண்ணில் நயகரா நீர்வீழ்ச்சி பொல 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 பொலன்னு ஊத்தம். என்னண்ண சிரிக்க கூட முடியலையே, ஐயோ ஒரு 2 நிமிஷம் பாத்ரூம்ல போய் சிரிச்சுட்டு வந்துடுறேன். சோத்திரம். அண்ணே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஐயா உங்க மனைவி ராக்கெட்டு விடலாம், பேரழகியா இருக்கலாம், கோடீஸ்வரியா இருக்கலாம், எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வேணாலும் நீங்க பொண்ணு எடுத்திருக்கலாம், நீங்க தான் உங்களுக்கு தலை. அல்லேலூயா. நான் உடனே கேட்குறேன், புத்தி எங்கே இருக்கும்? இங்கே இருக்குமா, இங்கே இருக்குமா, இல்லை முட்டியில் இருக்குமா? ஐயா அண்ணன், நான் ஒன்று சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. வாலிப தம்பி கவனிச்சுக்கோ. நீ தலை இருக்க வேண்டிய இடத்துல தம்பி, ஐயா நீங்கள் தலை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா, உங்கள் மனைவி புத்தி உள்ளவர்களாய் குடும்பத்தில் கட்டுவாங்க. அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இழுப்பாங்க தான். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பலவீன பாண்டம், அதனால கசந்து கொள்ளாதன்றீங்க சொல்றாரு. நீங்க உங்க குடும்பத்துக்கு தலையா இருக்கிறீங்களா? கரெக்டா சொன்ன பிரதர். அதனாலதான் என் பொண்டாட்டி ஏதாவது பேசினா வாயிலே அடிப்பேன். அது தலை இல்லை, அது தருதலை. ஆமா இல்ல ஐயா, நீங்க குடும்பத்துக்கு சரியான தலைவனா இருக்கணும்னா வசனம் சொல்லுது, உங்களுக்கு தலையா கிறிஸ்து இயேசு இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஹயரார்க்கியை பாருங்களேன், தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த ஹயரார்க்கிக்கு அந்த 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 பொசிஷன்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லெவல் அந்த பொசிஷன். ஃபர்ஸ்ட் கிரைஸ்ட் சொல்லுங்க, முதல்ல யாரு? கிறிஸ்து இயேசு எனக்கு தலை. அடுத்து நான் என் மனைவி, என் மைமா எஸ்தருக்கு யார் தலை? நான் தலை. ஆமே. ஐயா உங்க மனைவிக்கு நீங்க தான் தலை. அல்லேலூயா. இப்படி கிறிஸ்து இயேசுவை எனக்கு தலையாய் நான் கொண்டிருந்தா, என் மனைவிக்கு என்ன ஆண்டவர் தலையாய் வைப்பார். அல்லேலூயா. என் மனைவிக்கு நான் சரியான கிறிஸ்து இயேசுவை எனக்கு தலைவராய் கொண்டிருந்து என்னை ஆளுகிறவர் அவர்தான். கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற சிந்தை ஏன் தனக்குள்ள இருக்குன்னு நான் இருந்தேன்னா, என் மனைவி உங்க மனைவி ஆட்டோமேட்டிக்கா புத்தியுள்ள ஸ்திரீயாய் வீட்டை கட்ட ஆரம்பிச்சிரும். இப்ப சொல்லுங்க, பிரச்சனை உங்க மனைவி கிட்டையா இல்ல உங்க கிட்டையா? ஒத்துக்கணும். ஆதாம் சொன்ன மாதிரி, நீர் கொடுத்த பொண்டாட்டி தான் ஆண்டவர், நான் சும்மா சிங்கிள், நான் சிங்கிள் கிங்கு, நான் சிங்கிள் சிங்கம், நான் நல்லா தான் இருந்தேன். நீர் கொடுத்தீரே ஏவாளே, எவ்வளவு தான் நாசமா போச்சு, என் பொழப்பே நாசமா போச்சு. உன்னை கட்டின பிறகு தாண்டி நாசமா போச்சு. உன்னை கட்டின பிறகுதான் என் ஊழியத்தில் மண்ணலி விழுந்ததாலோ. ஓப்பனா சொல்றேன், மனைவிகள் பெண்கள் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு மாதிரிப்பட்ட ஆள் தான் நீங்க. ஏன்னா ஆளானப்பட்ட ஆதாமுக்கே பாம்பு வச்சது யாரு தான்? நீங்க சொல்லி எங்களால என்ன பண்ண முடியாது. தேனே மானே பொன்மானே, இந்த மாமா நான் ஒரு கடி கடிச்சிட்டேன், ஐயோ அந்த ஆப்பிள் என்ன ஒரு இனிமை. ஆனால் என் அவள் அந்த ஆப்பிளை தீண்டின பிறகு ஆஹா அதனுடைய இனிமை 100 மடங்காய் மாறினது. ஆச்சரியக்குறி வேற கவிதையில். நல்லா கவனிங்க, எங்களை மயக்கிறதுக்கு அனஸ்தீசியா வேணாம். உங்களுடைய ஒரே ஒரு, அதான் உங்களுடைய, உங்க வீட்டுக்காருக்கு உங்களுடைய ஒரு கடக்கன் பார்வை போதும். ஆமாம் தானே? என்ன இந்த பார்வையெல்லாம் பார்க்கறது இல்லையா உங்க வீட்டுக்கார?
என்னம்மா இருக்கிறீங்களா? ஏதோ தப்பான இடத்துல வந்திருக்கேன் போலயே. இன்னைக்கு பெண்கள் நிறைய நேரத்தில் செய்கிற தப்பு, புருஷனை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. அடி முட்டாள்தனம். ஏன்னா உங்களை கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியாக வைக்கல, உங்களை கிரீடமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ தான் புருஷனுக்கு லச்சை உண்டாக்குறவளோ டியூபர்குலோசிஸ், எலும்புருக்கி, எலும்பே ஒரு ஆள் ஒயின்னு போயிடுவான். ஆள் சிங்கம் போல் இப்போ 10 பேர் இருந்தாலும் தூக்கி அடிக்கிற ஆளாக இருப்பார். ஆனால் வீட்டுக்குள்ளே பொண்டாட்டி சரியில்லை, குடைச்சல் கொடுக்காரு இருந்தால் நாளுக்கு நாள் என்ன ஆகினே போவார். நெஞ்சு கூடலாம் உருக்கி இப்படி உள்ள ஒடுங்கினே போவார். காரணம் வேற யாரும் இல்லை, எல்லா புகழும் எங்களை ஆண்டவர் கொடுத்த மனைவிமார்களுக்கே. உங்களை ஆள்றவங்களும் ஆண்டவர் வைக்கல, அந்த இடத்துல கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறாரு. மாறா எங்க தலைக்கு மேலதான் உங்களை கிரீடமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கையை தட்டுவீங்களா? இன்னைக்கு நம்ம மனைவிமாருங்க பண்றது என்னன்னா, நான் தான் பண்ணுவேன், குடும்பத்தை உன்னை ஒழிச்சிருவேன், நான் சொல்ற வழிக்கு வரியா இல்லையா? விளங்கும் குடும்பம்? விளங்குமா? ஆண்டவருக்கு தெரியும் எப்ப சாராளுக்கு செவி கொடு, எப்ப சாராளுக்கு செவி கொடுக்காதன்னு சொல்ல அவருக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இஸ்மவேல் சந்ததி பூமியில செத்து சுண்ணாம்பாவது காரணம் சாரால் எடுத்த அத்தாரிட்டி. அதே சாராலை வச்சுதான் அந்த தப்பை கரெக்ட் பண்ணாரு. நீ யார உள்ள விட்டியோ நீயே துரத்து. ஆமீன் வராதா? உன் மனைவி சாரால் சொல்றபடியே செய்ய, அவளை துரத்தி விடு. நீ தானே கூட்டின்னு வந்தா நீ தான் துரத்தணும். அல்லேலூயாவா? நல்லா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனாலதான் ஸ்திரீக்கும் உனக்கும், ஸ்திரீன் வித்துக்கும் உனக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். அதாமே உனக்கும் அவளுக்கும் சொல்லல, நீங்க குலைச்சத நீங்க தான் இந்த ஆண்டின் மத்தியில உயிர்ப்பித்து சீர்படுத்த போறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். ஒரு சில மனைவிமார்கள் எலும்புரிக்கையா இருக்கிறீங்க, செத்துருவீங்கன்னு கர்த்தர் சொல்றேன். நீங்க என்ன நம்ப வேணாம், நான் தீர்க்கதரிசிலாம் இல்லை. இப்பெல்லாம் ப்ராஃபஸி வருமானா வரும். உன் குடும்பத்தில் ஒருத்தவனா உழறத நீ பார்ப்ப. என்ன அப்படி பார்க்குறம்மா? ஒரு ஸ்திரீ நினைச்சா குடும்பத்தையும் கட்டலாம். புத்தி இல்லாத ஸ்திரீயா இருந்தானா தான் கையாலே என்ன பண்ணுவா? ஐயா, அவங்க புத்தியோட நடக்கிறதும் நடக்காதும் நீங்க கிறிஸ்து இயேசுவை தலையா வச்சிருக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. ஆமீன் சொல்லுவீங்களா? இப்படி ஒரு குடும்பம் இருந்தா ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். சங்கீதம் 127 3-5 வாசிச்சு முடிச்சிடலாம். வேகமாயிடுங்க. 137 137 சோத்திரம். 127 தான், மன்னிக்கணும் 127. சாரி பிரதர், 3-5. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நான் முடிச்சிட்டேன். கர்ப்பத்தின் கனி யாரால கிடைக்கிற ஈவு? சத்தமா சொல்லுங்க. இந்த வருஷம் அடைப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கும். until and unless. என்ன கவனிங்க, லிசன். கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரனுடைய கண்ணீரை துடைக்க போறார். இன்னும் யாமேனே வரல, இவ தொல்லையே தாங்கல, இவ மூலியமா வர்ற புள்ள வேற ஒன்னான்னு கேக்குறீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க. பிள்ளைகள் யாரால வர்ற சுதந்திரம்? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க ஐயா, நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. சிம்பிளா சொல்றேன், பெண்கள் கவனிங்க. உங்க புருஷனை நீங்க தலையா வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கர்த்தர் அவருக்கு தலையா இருக்கும்போது, ஐயா நீங்க கர்த்தரை தலையா வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, கர்த்தர் உங்க 2 பேருக்கும் பிள்ளைகளை கொடுப்பாரு. ஆண்டவர் உங்களுக்கு அருளுகிற ஈவை உங்க கைகளில் ஏந்தி கொண்டு நீங்க நிற்பீங்க. அல்லேலூயா. அக்கா, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. ஒவ்வொருத்தவங்களும் கர்த்தரை நம்புங்க. இந்த அயரார்க்கிக்குள்ள இந்த ஒழுக்கத்துக்குள்ள முதல்ல வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கலனா என் சட்டையை பிடிச்சி கேளுங்க, நான் ஊழியம் செய்யறதை விட்டுட்டு போயிடுறேன், மறுபடியும் என்னுடைய பிஸ்னஸ்க்கே நான் போயிடுறேன். அதே போல் உங்களுக்கு பிள்ளைய கொடுப்பாரு. ட்ரைன் அப் யுவர் சைல்டு இன் த வே he or she should go. பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில் தான் நடத்தணும். அவர் இஷ்டப்பட்ட விழதிலாம் போக முடியாது. பைக் வாங்கி தரலாம், செத்துருவான்னா அந்த நாயை சாவ சொல்லுங்க. நான் ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், செத்துருவேன்வானா அதை போய் எங்கேயா குதிச்சு சாவ சொல்லுங்க. சேலத்தில் இல்லாத மழை கிடையாது, ரயில்வே தண்டவாளம் இல்லை, எங்கேயா போய் விழுந்து சாவு.
எங்கள் கண்ணு முன்னாடி நீ அணுவா சாவறதை விட, நீ எங்கேயா போய் பைக்கை தூக்கின்னு போய் மண்டையை உடச்சின்னு உனக்கு ஆய் கழுவி விடுறதை விட, எங்கேயா போய் ஒரே முட்டா உழுந்து சாவு. உன் தொல்லை தீரும், பூமிக்கு ஒரு 80 கிலோ லாபம். ஆமேன். எத்தனை பேர் வீட்டை கட்ட ஒப்பு கொடுப்பீங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? முதல்ல இந்த வசனத்தை கேட்குறவங்களாம் பாக்கியவான்கள், பாக்கியவதி இல்லை, இதன்படி செய்கிறவங்க தான் பாக்கியவான்கள். கர்த்தர் தெளிவாக பேசிட்டேன். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டணும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்போனா இயேசு நம்ம குடும்பத்துக்கு தலையாக இருக்கணும். புருஷனுக்கு தலையாக முதல்ல இயேசு இருக்கணும். என் பொண்டாட்டி ஜெபிப்பா, என் பொண்டாட்டி ஜெப வீராங்கனை, என் பொண்டாட்டி வேத தியானம் பண்ணுறா, என் பொண்டாட்டி ஊழியம் செய்வேனா, அப்புறம் என்னத்துக்கு உமக்கு? நீங்க தலையா, உங்களுக்கு தலையா கிறிஸ்துவ வைங்க ஐயா. நீங்க சரியான தலையா உங்க மனைவிக்கு இருப்பீங்க. உங்களை புருஷனுக்கு நீங்க கிரீடமா இருக்கணும்னா, நீங்க குணசாலியான ஸ்திரியா நீங்க இருந்தாதான் நீங்க அவங்க தலைக்கு மேலேயே போயிடுவீங்க. அல்லேலூயா. குணம் தான் உங்களை தூக்கி தலை மேல வைக்கும். மிருக குணம் இல்ல, அட்டகாசம் பண்றது இல்ல. ஒப்பு கொடுத்து அர்ப்பணிங்க. ஏன்னா சாத்தான் வர்றது பெண்கள் கிட்ட தான் வருவான். ஆதியிலிருந்தே ஏவாள் கிட்ட தான் வந்தான், லேடிஸ் கிட்ட தான் வந்தான். ஜாக்கிரதையா. அதே போல தேவ திட்டம் வர்றதும் மனோவாவின் மனைவி ஆகிய அந்த தாய் கிட்ட தான் சிம்சோனை கொண்டு வந்தார், மரியாள் கிட்ட கொண்டு வந்தார். அர்ப்பணிக்கலாமா? விளங்கிச்சா செய்தி? ஏஞ்சி நில்லுங்க இருக்கிற இடத்துல வேகமா. எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்பு. நான் மறுபடியும் சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டவங்க மட்டும் இல்லை, சுத்தம் பண்ண விட்டு கொடுக்கிறவங்க உங்க கண்ணால நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒப்பு கொடுக்கலாமா? நேரம் கடந்து போச்சு தான். எல்லாரும் ஒரு நிமிடம் உத்தம ஜெபம். எல்லாரும் 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 வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. சப்மிட் யுவர்செல்ஃப் டு திஸ் வேர்ட். இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க. எனக்கு வேணாம், நான் வெறும் மண்ணு, நான் இங்க இருக்கிற ஸ்பீக்கர் செட்டில் நானும் ஒண்ணு. தம்பி விட்டு கொடு. உன்னை உன் பெத்தவங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள நடத்த விட்டு கொடு. நீயே தலைக்கு தலை ஆடாத, நீயே தலைக்கு தலை ஆடாத. ஐயா நீங்க கிறிஸ்து தான் தலைன்னு சொல்லுங்க. அவருக்குள்ள இருக்கிற சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். உங்க தலை மேல கையை வைங்க ஐயா. தயவா ஐயா, தாழ்மையா கேட்கிறேன், உங்க தலை மேல கை. ஏசப்பா நீங்க தான் என் தலை. சொல்லுங்க. உங்க சிந்தை எனக்குள்ள இருக்கட்டும். சொல்லுங்க. உங்க சிந்தை இருக்கட்டும். பெண்கள் உங்க தலை மேல கை வைங்க. என் புருஷன் தான் என் தலை. அத்தாரிட்டி அங்கதான் இருக்கு. சொல்லுங்க. சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. ஐ சப்மிட் மை செல்ஃப் டு மை ஹஸ்பண்ட். சொல்லுங்க. என்னுடைய புருஷனுக்கு நான் கீழ்ப்படிய விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. அது ஒரு பிளஸிங். ஏன்னா நீங்க வேர்ட் ஆஃப் காடுக்கு நீங்க ஒபே பண்றீங்க. என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிக்கிறவளா இருப்பேன், குணசாலியான பெண்ணா இருப்பேன். இப்போ சொல்லுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. பிள்ளைங்க சொல்லுங்க. நாங்கள் கர்த்தரால் வந்த சுதந்திரம். தம்பி தங்கச்சி நீ தண்டசோறுன்னு சொல்லலாம், இல்ல, நீ கர்த்தரால் வந்த சுதந்திரம். You are the possession of God. You are the possession of Jesus Christ. கர்ப்பத்தின் கனி கர்த்தர் அருளும் ஈவு. கர்ப்பம் விழுகிறது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் அடைப்பட்ட கர்ப்பங்கள் திறப்பதாக. பிள்ளை பேருக்கு காத்திருக்கிறவர்கள் உங்க வயிற்றுல கை வைத்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால உங்க வயிற்றுல கை வச்சு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால I am blessed woman of God. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண். இந்த வார்த்தையின்படி புத்தியுள்ள ஸ்திரியாய் நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். என் புருஷனுக்கு கிரீடமாய் விட்டு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியோ. நதிக்கு அப்புறத்தில் உள்ள தகப்பன் முன்னோர்களுடைய தெய்வத்தையும் அல்ல, நதிக்கு இங்க இருக்கிற எமோரியரின் தெய்வங்கள் அல்ல, கர்த்தரே என் தெய்வம். தகப்பனே இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வேலைக்காரனாய் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன். அடைப்பட்ட தடைப்பட்ட கர்ப்பங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும். இடிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் கட்டி எழுப்பப்படுவதாக, கட்டி எழுப்பப்படுவதாக. டிவோர்ஸ்க்கு நேரா இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் அந்த மரண கட்டுகளை அறுத்து விடுவிக்கிறோம். தள்ளி விடுதலை வெறுக்கிறேன். நீங்களே எங்களுடைய பார்ட்னரை கண்ணீர் சிந்த வச்ச பாவத்தை மன்னியுங்க. என் ஹஸ்பண்டை, என் கணவரை, என் மனைவியை கண்ணீர் சிந்த வச்ச பாவத்தை மன்னியுங்க. என் பெற்றோர்களை, என் பிள்ளைகளை அழ வச்ச பாவத்தை மன்னியுங்க. என் மருமகள், என் மாமியார் அழ வச்ச பாவத்தை மன்னியுங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறார். புருஷன் ஸ்ரீக்கு தலையாய் இருக்கிறார். புருஷனுக்கு இயேசு தலையாய் இருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தருக்கு இப்படி தலையா இருந்தார்னா கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரமாய் ஆசீர்வாதமாய் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான வேலைக்காரமாக நீங்க சொன்னதை முகதாட்சினியை பார்க்காம கவலைப்படாம தைரியமா முழு நிச்சயத்தோடு சொல்லியிருக்கேன். கிரியை கர்த்தருடையது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வார்த்தையை கேட்கிறவர்கள் அதன்படி செய்கிறவர்களே பிளஸட் பாக்கியவான்கள். அதை செய்கிறதற்கு இருதயத்தில் எழுதி வைக்கிறதற்கு எங்களுக்கு இருதயத்தையும் நினைப்பையும் கொடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜீவ பலிகளாய் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைக்கு சப்மிட் பண்ணி கீழ்ப்படுகிறோம். நல்ல பிதாவே, கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. பலமா தட்டி. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆமென், ஆமென்.